சாப்பிட்ட பிறகும் நம்மளுக்கு ஏன் பசிக்குது தெரியுமா? ஏன்னா 2 ஹார்மோன் சரியா வேலை செய்யலைன்னா இந்த பிரச்சனை வரும். முதல் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெர்லின் சொல்லுவாங்க. 2வது ஹார்மோன் லெப்டின் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா, கெர்லின்ங்கிற ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, பசிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூளைக்கு சொல்லும். லெப்டின்ங்கிற ஹார்மோன் என்ன பண்ணணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம்ல சாப்பிட்டாச்சு இனிமே உணவு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு மூளைக்கு சொல்லும். இப்போ முதல் ஹார்மோன்ஸ் பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடுறோம். 2வது ஹார்மோன் தான் சரியா வேலை செய்யறதே கிடையாது. இது எதனால வேலை செய்யறதில்ல அப்படின்னா, நம்ம ஒரு 5 தவறான பழக்க வழக்கத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா, பேக்கெட் ஃபுட் நம்ம வந்து சாப்பிடுறது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பொரிச்ச உணவை நம்ம சாப்பிடுறது. 3வது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. 4வது பார்த்தீங்கன்னா, தூக்கம் கம்மியா இருக்கிறப்போ இந்த பிரச்சனைகள் வரும். 5வது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸால வரும். இந்த 5 பழக்கத்தால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லெப்டின்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறது கிடையாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, மூளைக்கு நம்மளுக்கு உணவு வேணாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதே கிடையாது. அப்படி சொல்லாதனால என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு அடிக்கடி இந்த கெர்லிங்கிற ஹார்மோன் சுரந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த 5 விஷயத்த நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த லெப்டின் ஹார்மோன் அதாவது பசி நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றப்போ உங்களுக்கு அடிக்கடி பசிக்காது.